தமிழக வெற்றி கழகம் இது மாதிரியான ரோட் ஷோஸ் நடத்தக்கூடாது. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் இல்லாம இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்குறனால தான் இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. தமிழக வெற்றி கழகம் பொதுமக்கள் முக்கியமாக புழங்கக்கூடிய ரோடுகளில், சாலைகளில் அனுமதி வழங்கக்கூடாது. சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்குறனால தான் இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. நம்ம வச்ச முக்கியமான பிரேயர் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இந்த மாதிரி பொதுமக்கள் முக்கியமாக புழங்கக்கூடிய ரோடுகளில், சாலைகளில் எந்த கட்சிக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்பது எங்களுடைய இன்டரிம் பிரேயர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்த இன்ஜெக்ஷன் பிரகாரம் இனிமேல் அந்த எஸ்ஓபிஸ் கைட்லைன்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணி இஷ்யூ பண்ணுற வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இந்த மாதிரியான ரேலிஸ் வந்து ரோட் ஷோஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாது என்பது தான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழங்கின ஆர்டர். இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் வந்து ஆர்சிபியோடைய விக்டரி பரேடில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் இதே மாதிரி ஒரு ஸ்டாம்பிட் ஆச்சு. அதில் 11 பேர் இறந்தாங்க. உடனடியாக 2 மாதங்களில் அந்த கர்நாடகா அரசு வந்து அவங்களுடைய அசம்பிளியில் ஒரு க்ரௌட் கண்ட்ரோல் பில், இந்தியாவிலே முதல் முறையாக ஒரு க்ரௌட் கண்ட்ரோல் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ஆகஸ்ட் 21 சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது. அது மாதிரியே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை அடாப்ட் பண்ணி அது போன்ற ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பில் நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கும் பட்சத்தில் இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகளில் முக்கியமாக ஏற்படக்கூடிய மரணங்களை இதுக்கு மேல இருக்காம தவிர்க்க முடியும். தமிழக வெற்றி கழகம் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் இது மாதிரியான ரோட் ஷோஸ் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கான இடைக்கால உத்தரவையும் மாண்புமிகு நீதிபதிகள் கொடுத்திருக்காங்க.